ஹலோ ஹோம் மேக்கர்ஸ், போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்னொரு காஷ்மீரி ரோஸ் தொட்டிலையும் நிறைய பூ இருந்தது, பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, டெய்லி உள்ள பூவை என்ன பண்ணுவீங்க, டெய்லி இவ்வளோ பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி உள்ள பூ பூத்துட்டு தான் இருக்கும், ஆனால் நான் வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் பூ பறிப்பேன். மற்ற நாட்களில் உள்ள பூ வந்து வாடி போயிடும், இல்லைனா உதிர்ந்து போயிடும். ஏன்னா நம்ம டெய்லி பூ பறிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ஸ்ட்ரைப் ரோஸ்லேயும் நிறைய பூ இருந்தது, ஒரு 4-5 மட்டும் தேவைக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸஸாக தான் நிறைய பூ இருக்குது, ஆனால் குளிர குளிர ஃபோட்டோஸ்க்கெலாம் வச்சு சாமி கும்பிடலாம். அப்புறம் பன்னீர் ரோஸ் இருந்தது, நாட்டு ரோஜா இருந்தது, எல்லாமே வந்து பறித்து எடுத்தாச்சு. தனியாக 2 க்ரோ பேக்கில் இங்கே தள்ளி ஓரமாக கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். என்னென்னா அந்த ஸ்னோ பட்டர் ரோஸும் ஒரு காஷ்மீரி ரோஸும், இது ரெண்டும் ரீசெண்டாக வாங்கினது தான். ஸோ அதுலேயும் நிறைய பூ இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் ஸ்னோ பட்டர் ரோஸ் பறிக்கலை, ஏன்னா ஏற்கனவே நிறைய பூ இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் வெல்வெட் ரோஸ் பூத்துருந்துச்சு, எல்லாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி இந்த தட்டு ஃபுல்லாக பூ கிடச்சிருக்குது. இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.